அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு ஏப்ரல் 26ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிறது எஜெக்ஸ் நிஃப்டி மூலிமா பார்க்க போகிறோம். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி 17,108 அப்படிங்கிற இடத்துல வர்த்தகமாயிட்டிருக்கு. இது ஃபியூச்சர், இது ஸ்பாட் கிடையாது. இது ஃபியூச்சரோட வணிகத்தோட அளவு. இப்போது நேரம் பார்த்திங்கன்னா 7:28. அப்போது நம்மளுக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் இப்போதைக்கு கேப்பப் ஆக போகுது. அதுவும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே, நேற்றைய வர்த்தகத்தினோட அதிகபட்ச விலைக்கு மேலே. அப்போது நேற்றைய வர்த்தகத்தோட அதிகபட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பாட்டுக்கு பார்த்தா 17,054 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அப்போது ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று ஸ்பாட் 16,953 முடிஞ்சிருக்கு. ஃபியூச்சர் 16,981 முடிஞ்சிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 30 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருந்திருக்கு. இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்றுனா, இதனுடைய ஹை 17,050. இப்போ ஸ்பாட்டு பாருங்கள், ஸ்பாட்டோட ஹை 17,054. அப்போது நேற்று இந்த ஹை கட்டை வரும்போது மார்க்கெட் டிஸ்கவுண்டில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ இன்றைக்கி 30 புள்ளி ப்ரீமியத்தில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் இன்றைக்கி இப்போ இதே அளவு, இப்போ நிஃப்டி 100 புள்ளி ஏறும்போது இப்போ ஸ்பாட் பார்த்துட்டிங்கன்னா 16,953. அப்போ 100 புள்ளிகள்னால் 17,053 இருப்பாங்களா? அதே மாதிரி ஃப்யூச்சரும் அதே 100 புள்ளிகள் இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? இவன் 17,081 இருப்பாங்க. ஏன்னா 30 ரூபாய் ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் சரியாக இருக்கா இன்று அதே மெயின்டைன் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்கணும். அப்படி மெயின்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் டைம் வேல்யூ கால் சைடு கொஞ்சம் அதிகமாக மாறக்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. அதாவது நிஃப்டி என்ன அளவு ஏறுதோ அதே விட பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் நிஃப்டியோட ஃபியூச்சரும் அல்லது அதனை விட அதிகமாக. இப்போ நிஃப்டி 1% ஸ்பாட் ஏறுதுன்னா ஃபியூச்சர் 1.10% ஏறி இருந்ததுன்னா அப்போ அதனுடைய தாக்கம் யார்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா ப்ரீமியம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ப்ரீமியம் அதிகரிக்கும் போது கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அதிகமாக ஏறும். அப்போ இந்த கால் ஆப்ஷன் டைம் வேல்யூ அதிகமாக ஏறும்போது புட் ஆப்ஷனில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபமே இருந்தாலும் அது பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல தடைப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபோல் நிஃப்டியை பார்த்திங்கன்னா, நிஃப்டியோட ஆப்ஷனுக்கு இப்போ மார்க்கெட் 100 பாயிண்ட்டோட பாசிட்டிவுக்கு இப்போ 17,000 கால் பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை பார்த்திங்கன்னா 171 ரூபாய் இருந்திருக்காங்க. 128 ரூபா க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறும்போது இவங்களோட இம்பேக்டட் ஜோன் என்ன, அதாவது 17,000 கால் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அனைத்துமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ நிஃப்டி 17,000 கால் 128 ரூபாய் இருக்காங்கன்னா நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா இவங்க கிட்டத்தட்ட 175 இருந்து 190க்குள்ளே இருப்பாங்க. இந்த அளவு, அதான் இவ்வளோதான் ஏற முடியும். அப்போது 175 ரூபானா இவங்க 130 ரூபானா நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறினாலும் இவங்களுடைய சக்தி எவ்வளோ இருக்குன்னா 45 ரூபாய் தான் ஏறும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதிலிருந்து புலப்படுது. அப்போ இந்த 45 ரூபாய்க்கு பதிலாக 70 ரூபாய் ஏறி இருந்தாங்கன்னா இது ஓவர் ஆக்டிங் நம்ம சொல்லுவோம். அப்போ ஓவர் ஆக்டிங் அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம் செங்குத்து ஏற்றம் கிடைக்க வாய்ப்பாக இருக்கும். ஆனால் 45 ரூபா ஏற்றத்துக்கு பதிலாக 30 ரூபாய் தான் ஏற்றம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதனுடைய தாக்கம் ஏற்றத்தின் தாக்கம் மிக மெதுவாக இருக்கும் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்குண்டான அப்போ நிஃப்டி இன்னைக்கு 100 பாயிண்ட் ஏறினா இந்த 17,000 கால்னால எவ்வளோ தூரம் ஏற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் தான் அதனுடைய அடிப்படை விதியில் நம்ம பார்க்க முடியும். அதற்கு அடுத்தது நம்மளுக்கு நிஃப்டி இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னாலே ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 17,119 நம்ம 17,090 அப்படிங்கிற அடிப்படை வச்சுக்கலாம். ஒரு 30 பாயிண்ட் ஒன்று மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்னு உறுதி செய்யப்படலை. ஆனால் நம்ம எடுத்துக்கிட்ட லெவல் படி 17,090ங்கும் போது மார்க்கெட்டோட ஓப்பன் இங்கிருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு 100லிருந்து 200 புள்ளிகள் மினிமம் நம்மளுக்கு ரேஞ்ச் கொடுக்கணும். அப்போ 17,090னா இதிலிருந்து 100 to 200 புள்ளிகள் கழிச்சோம்னா நம்மளுக்கு 16,900
அதே 17,900லிருந்து ஒரு 200 புள்ளிகள் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 17,300. அப்போ இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை மட்டும்தான் நம்ம வணிகம் செய்ய வாய்ப்பாக அமையணும். ஏன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கிருந்து தான் ரேஞ்ச் கிரியேட் ஆகும். அப்போ நேற்று வந்து திங்கக்கிழமை ஓப்பன் வந்து நம்மளுக்கு 17,009, லோ வந்து 16,888 போயிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து நேற்றைய ஓப்பன்லேருந்து கிட்டத்தட்ட 120 புள்ளிகள் நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து லெஸ் ஆயிருக்கு. இதுதான் ஓப்பன்னா 120 புள்ளி வந்திருக்கு. அப்போ ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு 500 புள்ளிகள்லேருந்து 700 புள்ளிகள் வேணும். அப்போ இதில் 120 புள்ளிகள் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் இன்னும் 380 புள்ளிகள் இந்த பக்கம் ஃபார்வேர்டு நம்மளுக்கு கிடைக்கணும் இந்த ஓப்பன்லேருந்து, அதாவது 17,009லிருந்து. அப்போது இந்த 16,888 கட்டாகாத வர, மார்க்கெட் 17,009க்கு கீழே வராத வர மார்க்கெட்டோட ரேஞ்ச் எங்கே கிடைச்சாங்கன்னு இன்னும் 380 புள்ளிகள் ஃபார்வேர்டில் கிடைக்கணும். அப்போ 17,400 மட்டும் வாய்ப்பாக இருக்கும். எங்கே நம்மளுக்கு 16,888 கட்டாகாத வரையும் இந்த 17,009 கட்டாகாத வரும். ஸோ இப்படி தான் நம்ம ரேஞ்ச் செட் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு என்னென்னா, அப்போ இதற்கு கீழே வணிகம் பெறுதா, இப்போ 17,009க்கு மேலே வணிகம் இருக்கா, 17,009 கீழே வணிகம் இருக்கா, அப்போது அந்த இடத்துல இருந்தால் இதுவே இன்னைக்கு ஏற்படுற 17,100 தான் ஹையாக இன்னைக்கு அமைஞ்சு இந்த 17,009க்கு கீழே மார்க்கெட் வந்ததுன்னா இதுக்கப்புறம் 100 பாயிண்ட் ஆகும். அப்போ இந்த பக்கம் என்னன்னா 400 புள்ளிகளோட மூவ்மெண்ட்டுக்கு இந்த பக்கம் வாய்ப்பாக அமைந்துடும். ஸோ இப்படித்தான் நம்ம வந்து மார்க்கெட்டோட ரேஞ்சை வந்து நம்ம செட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல ஒரு நட்டத்தடுப்பு எதை பேஸ் பண்ணியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்துக்கணும். அதனால் இதனுடைய வணிகம் இதற்குள்ள வணிகம் செய்ய முற்படுங்க. ரொம்ப அவுட் த மணி ஆப்ஷனை ட்ரேட் பண்ணிங்கன்னா எப்போ ஒரு நாள் தான் ஜாக்பாட் அமையும். அதனால் முடிந்த அளவு இந்த மணி ஆப்ஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு இவங்க ஒரு 10 to 20 ரூபாயாச்சும் உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால் உங்களோட வெளியேற்றத்திற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனால் அவுட் த மணி ஆப்ஷன்ஸை வர்த்தகம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பே தரமாட்டாங்க வெளியேறுவதற்கு. அதனால் அது எந்த ஆப்ஷன்ஸை எந்த ஸ்ட்ரைக் எடுத்து வர்த்தகம் செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.